சுவிசேஷத்தை எப்படி அறிவித்தார்கள்? ரொம்ப ரத்தன சுருக்கமாக சொல்றாரு. இயேசுவே கிறிஸ்து, தட்ஸ் ஆல். ஜீசஸ் இஸ் கிரைஸ்ட். யூதர்கள் அடையாளத்தை தேடுகிறார்கள், கிரேக்கர்கள் ஞானத்தை தேடுகிறார்கள். நாங்களோ சிலுவையில் அறையப்பட்ட கிறிஸ்துவை பிரசங்கிக்கிறோம். அந்த பிரச்சனைங்கிற வார்த்தை, கிரைசிஸ்ங்கிற வார்த்தைக்கு, ஜப்பான் வார்த்தைக்கு 2 அர்த்தமா. ஒன்று ஆபத்து, இன்னொன்று அதற்கான வாய்ப்பு. எல்லா பிரச்சனைகளுக்கும் 2 பக்கம் உண்டு. இவர் என்ன செஞ்சார்? வரக்கூடிய பிரச்சனைகளை ஆபத்தாக கொண்டு போகவில்லை, எல்லாவற்றையும் வாய்ப்பாக மாற்றினார். பொருளாசைக்காரர், வெறியர், உதாசீனர், கொள்ளைக்காரர் இவர்கள் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிப்பதில்லை. அவர் சொல்ற வியாதி இல்லை, இது அநீதி அப்படிங்கிறார். இது பாவம்ங்கிறார், சின். எப்பொழுதெல்லாம் கர்த்தருடைய பந்தியிலே நாம் சேருகிறோமோ அப்பொழுதெல்லாம் சுவிசேஷத்தை நாம் நிலைநாட்டி கொண்டு இருக்கிறோம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே திருச்சபை அன்றும் என்றும் என்ற நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறோம். அருமையான சால்வேஷன் டிவி நேயர்களே, இது ஏக்தா நெட்வொர்க் வழங்கும் ஒரு சிறப்பான கர்த்தருடைய வேத வசனத்தை ஆழமாக கற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு வேத ஆராய்ச்சி. இந்த நிகழ்ச்சியிலே அந்த நாட்களிலே திருச்சபையில் என்ன செய்தார்கள், எப்படி அந்த திருச்சபையை ஆரம்பித்தார்கள், அடித்தளமிட்டார்கள், அதை சிறப்படுத்தினார்கள் என்று சொல்லி பார்த்து கொண்டு வருகிறோம். அப்போஸ்தலர் நடவடிக்கைகளிலும் மற்றும் நிருபங்களிலும் இதை குறித்தே நாம் ஆராய்ந்து கொண்டு வருகிறோம். ஏனென்றால் இதுதான் நமக்கு ஒரு முன்மாதிரி. கிறிஸ்து மற்றும் அப்போஸ்தலருடைய முறைமை இதுதான் நம்முடைய கிறிஸ்து அப்போஸ்தல பாரம்பரியம் என்று சொல்லலாம். ஒருவேளை பாரம்பரியம் என்ற வார்த்தையை அநேகர் கேட்கும் பொழுது இது என்ன மறுபடியும் பாரம்பரிய சபையை ஆக்கிவிட்டோம் என்ற. இல்லை, நமக்கென்று கர்த்தர் ஒரு பாரம்பரியத்தை தந்திருக்கிறார். அந்த பாரம்பரியம் இயேசு கிறிஸ்துவனுடைய பாரம்பரியம், அது அப்போஸ்தலருடைய பாரம்பரியம். முறைமை, கட்டளை என்று சொல்லக்கூடிய இடங்கள்லாம் அந்த பாரம்பரியத்தை தான் சொல்கிறார். சுவிசேஷத்தை எப்படி அறிவித்தார்கள்? நாம் கொரிந்தியருக்கு எப்படி சுவிசேஷத்தை பவுலடியார் அறிவித்தார் என்று சொல்லி அவர் நேரடியாக சொன்னதை பார்ப்போம். ரொம்ப ரத்தன சுருக்கமாக சொல்கிறாரு. இயேசுவே கிறிஸ்து, தட்ஸ் ஆல். ஜீசஸ் இஸ் கிரைஸ்ட். இதுதான் ரத்தன சுருக்கமாக அவர் சொல்லக்கூடியது. அதுக்கடுத்ததாக அவர் எழுதின நிருபங்கள் 2 நிருபங்கள். நான் 2, 3, 4, 5ன்னு சொல்லிட்டு வந்தேன் இல்லையா? 2 தடவை 2 சுவிசேஷ பிரயாணங்கள். அடுத்ததாக 3 முறை அந்த இடத்துக்கு அவர்கள் போயிருக்கிறார்கள். 4 கடிதங்கள் எழுதியிருக்கிறார்கள். விசேஷமாக 5 பேர் அதில் ஊழியம் செய்திருக்கிறார்கள். 5 பேர் ஞாபகம் இருக்கா? 2, 3, 4, 5. சரி, 6 என்னன்னு கேட்டுறாதீங்க திரும்ப. ஓகே. பவுலடியார் என்ன செய்கிறார்? முதலாவது அதிகாரத்திலே அவர் சொல்லுகிறார் என்ன? நாங்களோ யூதர்கள் அடையாளத்தை தேடுகிறார்கள். 22வது வசனம், 1வது அதிகாரம், 1 கொரிந்தியர் 1வது அதிகாரம். யூதர்கள் அடையாளத்தை தேடுகிறார்கள், கிரேக்கர்கள் ஞானத்தை தேடுகிறார்கள். நாங்களோ, நீங்கள் என்ன வேணாலும் செஞ்சுட்டு போங்கப்பா, நாங்களோ சிலுவையில் அறையப்பட்ட கிறிஸ்துவை பிரசங்கிக்கிறோம். அதோ யூதருக்கு இடரலாயும், அவர் யூதருக்கு இடரலாயும் கிரேக்கருக்கு பைத்தியமுமாயிருக்கிறார். ரொம்ப தெளிவாக. அதுக்கு அடுத்ததாக நம்ம 2வது அதிகாரத்தையும் பார்த்தோம். என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? 2வது அதிகாரத்தில் 1 வசனத்திலிருந்து தயவுசெய்து வாசிங்களா. 2வது அதிகாரத்தை நம்ம சகோதரரே, நான் உங்களிடத்தில் வந்தபோது தேவனை பற்றிய சாட்சியை சிறந்த வசனிப்போடாவது ஞானத்தோடாவது அறிவிக்கிறவனாக வரவில்லை. மறுபடியும் சொல்றாரு. என்ன சொல்றாருன்னா, அப்போல்லாவுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற வரம் வேறு, எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற வரம் வேறு, 2ஐயும் ஒன்றா வச்சு பார்க்காத, எங்களுடைய செய்தியை பார் அப்படிங்கிறார். சிறந்த வசனிப்போடு இல்லை. ஆனால் என்ன சொல்கிறாரு? இயேசு கிறிஸ்து, 2வது வசனம், இயேசு கிறிஸ்துவை சிலுவையில் அறையப்பட்ட அவரையே என்று வேறொன்றையும் உங்களுக்குள்ளே அறியாதிருக்க தீர்மானித்திருந்தேன். எனக்கு ரொம்ப இதில் பிடிச்ச இயேசு கிறிஸ்துவை அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வேற எந்த இயேசு கிறிஸ்துவை யோசிக்கிறாதீங்க. சிலுவையிலே அறையப்பட்ட அவரையே என்று. ஏன்னா அந்த நாளில் கிறிஸ்து, இயேசு அப்படிங்கிற பேர், கிறிஸ்துன்னு பேர் கிடையாது, ஆனால் இயேசுங்கிற பேர் நிறையா இருந்திருக்கு. நிறையா இருந்திருக்கு. நமக்கு தெரிஞ்ச யுஸ்து என்ன சிலைப்பட்ட கிறிஸ்துவும் இயேசு உங்களை வாழ்த்துகிறான். இயேசு கிறிஸ்துவை, அதாவது சிலுவையிலே அறையப்பட்ட அவரையே அன்றி வேறொன்றையும் உங்களுக்குள்ளே அறியாதிருக்க ஐ டிசைடட், ஐ டோன்ட் வாண்ட் டு டாக் அபவுட் அது. இந்த பகுதியை நான் வாசிக்கும் போது அநேக நேரங்களில் ஈக்காலஜியை பற்றி நிறைய பேர் பேசுகிறாங்க. இப்போ சுவிசேஷமே தெரியல, சபையில் ரட்சிக்கப்படவில்லை, தலித் தியாலஜின்னு பேசுகிறாங்க, அதாவது விடுதலை, லிபரேஷன் தியாலஜி பேசுகிறாங்க. சரியானபடி இயேசு கிறிஸ்து யார், அவர் எதற்காக இந்த உலகத்திற்கு வந்தார், அவர் என்ன செய்தார்னு சொல்லி தெரியலை.
நிச்சயமாக அதெல்லாம் வேணும். நான் வேண்டான்னு சொல்ல. ஈக்காலஜினா அந்த உலகத்தில் உள்ள சுற்றுச்சூழ்நிலைகளை குறித்து நாம் அறிந்து கொள்ள வேண்டும். நாம் எவ்வளவு முக்கியத்துவமாக அந்த சுற்றுச்சூழ்நிலைகளுக்கு பொறுப்பாக நடக்க வேண்டும் என்று நம்ம போதிக்க வேணும். சபையில் குப்பைகளை போடக்கூடாது, டயரை எரிக்கக்கூடாது, பிளாஸ்டிக் பேப்பரை எரிக்கக்கூடாது, பிளாஸ்டிக் பேப்பரை ரொம்ப உபயோகிக்கப்படக்கூடாது அப்படின்னு சொல்லி நிறைய நம்ம போதிக்க வேண்டும். ஆனால் இந்த போதனைகள் எல்லாம் ஏன் இந்த உலகத்தை நான் பாதுகாக்க கொள்ள வேண்டும் என்றால், இந்த உலகத்தில் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மனிதனாக பிறந்து உங்களையும் என்னை ரட்சித்து என்னை புதிய ஜீவனாக வைத்திருக்கிறார். ஆக மற்றவர்களுக்கும் எனக்கும் கெடுதல் வரக்கூடிய காரியங்களை நான் செய்யக்கூடாதுன்னு சொல்லி அது என்ன சொல்ல வேண்டியது, அது கனிகளாக வர வேண்டுமே தவிர அதை கொண்டு வேறாக போகக்கூடாது. வேறு என்ன சுவிசேஷம்? அந்த சுவிசேஷத்திலிருந்து வரக்கூடிய கிளைகள் கனிகள் தான் இவைகள். நீங்கள் கனிகளை பற்றி தான் நம்ம பேசிக்கிட்டே இருக்கோம், அல்லது வெளியில் வரக்கூடிய காரியங்களை தான் பற்றி பேசிக்கிட்டு இருக்கோம் தவிர வேறாக இருக்கக்கூடியது என்ன சுவிசேஷத்தை வாசிங்க பாஸ்டர். அல்லாமலும் நான் பலவீனத்தோடும் பயத்தோடும் மிகுந்த நடுக்கத்தோடும் உங்களிடத்தில் இருந்தேன். ஆமாம், எப்படிப்பட்டவராக இருந்தேன்னு பாருங்கள். அதாவது சுவிசேஷத்தை நான் எல்லா திருப்தியான பிறகு சொல்லலை. எவ்வளோ பிரச்சனைகள் வந்தது, ஆனாலும் நான் என்னுடைய பிரச்சனைகள் மத்தியில் என்னுடைய பிரச்சனைகளை பார்த்து நான் போகவில்லை. கர்த்தர் எனக்கு தந்திருக்கிற பிரச்சனைகள் எல்லாம் வாய்ப்புகளாக நான் பார்த்தேன். விபத்துகளையும் ஆபத்துகளையும் வாய்ப்புகளாக பார்த்தேன். அந்த பிரச்சனைங்கிற வார்த்தை, கிரைசிஸுங்கிற வார்த்தைக்கு, ஜப்பான் வார்த்தைக்கு 2 அர்த்தமாக. ஒன்று ஆபத்து, இன்னொன்று அதற்கான வாய்ப்பு. எல்லாத்துக்கும் வாய்ப்பு ஒன்று எடுத்துக்கொண்டோம் என்றால் அது வாய்ப்பாக முடியும், அது எடுத்துக்கொள்ளவில்லை என்றால் ஆபத்தாக முடியும். எல்லா பிரச்சனைகளுக்கும் 2 பக்கம் உண்டு. இவர் என்ன செஞ்சார்? வரக்கூடிய பிரச்சனைகளை ஆபத்தாக கொண்டு போகவில்லை, எல்லாவற்றையும் வாய்ப்பாக மாற்றினார். ஓகே, வாசிங்க தொடர்ந்து. உங்கள் விசுவாசம் மனுஷனுடைய ஞானத்தில் அல்ல, தேவனுடைய பலத்தில் நிற்கும்படிக்கு என் பேச்சும் என் பிரசங்கமும் மனுஷ ஞானத்திற்குரிய நய வசனமும் உள்ளதாயிராமல் ஆவியினாலும் பலத்தினாலும் உறுதிப்படுத்தப்பட்டதாக இருந்தது. அப்படி இருந்தும் தேறினவர்களுக்குள்ளே ஞானத்தை பேசுகிறோம், இப்பிரபஞ்சத்தின் ஞானத்தை அல்ல, அழிந்து போகிறவர்களாகிய இப்பிரபஞ்சத்தின் பிரபுக்களுடைய ஞானத்தையும் அல்ல, உலக தோற்றத்திற்கு முன்னே தேவன் நம்முடைய மகிமைக்காக ஏற்படுத்தினதும் மறைக்கப்பட்டதுமாக இருந்த இரகசியமான தேவ ஞானத்தையே பேசுகிறோம். அதை இப்பிரபஞ்சத்து பிரபுக்களில் ஒருவனும் அறியவில்லை. அறிந்தார்களானால் மகிமையின் கர்த்தரை அவர்கள் சிலுவையில் அறைய மாட்டார்களே. ரொம்ப வேடிக்கையாக கடைசியாக முடிகிறார். என்ன சொல்கிறார்? ரொம்ப ஞானி அவர்கள் என்று சொன்னார். அவங்க உள்ளதை உள்ளபடி அறிந்திருந்தார்கள் என்றால், இந்த உலகத்திற்கு ஜீவாதிபதியாக வந்தவரை அவர்கள் மரணத்திற்கு ஒப்பு கொடுத்திருக்க மாட்டார்கள். ஜீவாதிபதியை மரணத்துக்கு ஒப்பு கொடுத்தார்கள், நீதிமானை அநீதியாக தண்டித்திருக்கிறார்கள். ஆக இந்த சிலுவையினுடைய காட்சியை அப்படியே மறுபடியும் கொண்டு வர்றாருங்க. எல்லா இடங்களையும் அவர் சொல்லிக் கொண்டு வருவது என்ன? இந்த உலக பிரகாரமான ஞானத்தினாலே ஒருவனும் ஆண்டவரை கண்டுபிடிக்க முடியாது. கர்த்தர் கிருபையாக அவரை வெளிப்படுத்தி இருக்கிறார். சுவிசேஷம் ஞானத்தினாலே நாம் முக்தி அடைந்து விடுவோம், பக்தி அடைந்து விடுவோம் என்று சொல்வது, அப்படி அடைந்திருந்தார்கள் என்றால் இயேசு கிறிஸ்து மரித்தது வீணாக இருக்குமே. அப்போ இயேசுவானவர் மரித்திருக்க வேண்டிய அவசியமே இல்லை. இப்போ உள்ள அந்த பாசிட்டிவ் திங்கிங், அதாவது நல்ல யோசனைகள், அடுத்தது கிறிஸ்டியன் யோகா என்று சொல்லுகிறார்கள், இந்த மாதிரியான தியானங்கள், இதில் நல்ல தியானங்கள். அதாவது சிலதெல்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த நம்ம சந்தோஷமாக இருக்கணும், எப்பவும் சிரிச்சுக்கிட்டே இருக்கணும், சிரிச்சுட்டே இருந்தால் அதாவது நல்லதே சொல்லிக்கிட்டு இருந்தால் நல்லதே நடக்கும். இதெல்லாம் நீங்கள் நல்லதே நினச்சிக்கிட்டு இருந்தால் நல்லதே நடக்கும்னா ஆண்டவரே தேவையில்லை. நான் தான் நல்லது நினைக்கிறேனே, நான் நல்லது நினச்சா ஆண்டவர் எதுக்கு தேவை? வாட் அபவுட் த சாவரின்டி ஆஃப் த லார்ட்? கர்த்தருடைய மேலானத்துவம் என்ன, சர்வ வல்லமை என்ன ஆகிறது? எல்லா ஞானத்தையும் அடக்கக்கூடிய, கீழாக்கக்கூடிய, தனக்குள்ளாக கொண்டு வரக்கூடிய கிருபை தான் இயேசு கிறிஸ்துவின் மூலமாக வந்தது. அதுதான் சுவிசேஷம். நீங்கள் என்னோட கூட தயவுசெய்து இவர் ஞானத்தை குறித்து பேசிக்கிட்டு வரும்போது 2 கொரிந்தியர் அதனுடைய 10வது அதிகாரத்துக்கு வாங்க. 2 கொரிந்தியர் 10வது அதிகாரம் 4-5 வசனங்கள். எங்களுடைய போர் ஆயுதங்கள் மாம்சத்துக்கேற்றவைகளாயிராமல் அரண்களை நிர்மூலமாக்குகிறதற்கு தேவ பலமுள்ளவைகளாய் இருக்கிறது. அவைகளால் நாங்கள் தர்க்கங்களையும் தேவனை அறிகிற அறிவுக்கு விரோதமாய் எழும்புகிற எல்லா மேட்டிமையையும் நிர்மூலமாக்கி எந்த எண்ணத்தையும் கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படிய
சிறைப்படுத்துகிறவர்களாக இருக்கிறோம். எந்த பிலாசபியாக இருந்தாலும் சரி, எந்த ஐடியாலஜியாக இருந்தாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய சிலுவை மரணம், அதனுடைய சுவிசேஷம், உயிர்த்தெழுதல் அதுக்கு கீழே தான் அப்படிங்கிறார். அதுக்கு கீழே கொண்டு வருவோம். இந்த அப்பலஜெட்டிக் அப்படின்னு சொல்லக்கூடியவங்களாம் இருக்கிறாங்க, நல்ல அழகாக அதாவது தர்க்கவாதங்கள்லாம் செய்கிறாங்க. ஆனால் எல்லாத்தினுடைய ஒரு முடிவு என்னென்னா, இயேசு கிறிஸ்துவின் மூலமாக கர்த்தர் கொடுத்துருக்கிற பூரண வெளிப்பாடு, கர்த்தர் கொடுத்துருக்க பூரண வெளிப்பாடு எல்லாத்தையும் கொண்டு வர்றாங்க. அவங்க அது பூரண வெளிப்பாடை கொண்டு வராமல் தர்க்கத்துக்குள்ளே ஈடுபடுவார்கள் என்றால் அவர்கள் ஒரு தர்க்க சாஸ்திரியாகத்தான் இருப்பார்களே தவிர கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய சீஷர்களாக இருக்க முடியாது. இந்த போதில் அவர் என்ன சுவிசேஷத்தை அறிவித்திருக்கிறார்? சிறந்த நய வசனிப்போடு ஏதாவது ஒரு ஃபிலாசபி, ஒரு ஐடியாலஜி, ஒரு குட் எத்திக்ஸ், ஒரு நல்ல நீதி நெறிமுறைகள், நீதி நெறிமுறை கதைகள் அதெல்லாம் சொல்லலை. அவர் சொன்ன ஒரே ஒரு கதை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. அவர் இந்த உலகத்தில் வாழ்ந்தது, அவர் சொன்னது, அவருடைய உபதேசங்கள், அவருடைய மரணம், அவருடைய உயிர்த்தெழுதல், நியாய தீர்ப்பு என்பதாக அதோடு கூட என்ன சொல்கிறார்? ஒரு சுவிசேஷமாக உங்களுக்கும் எனக்கும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாகவே பாவமன்னிப்பு உண்டு. இன்னொரு பகுதி ரொம்ப நல்ல பகுதி, 1 கொரிந்தியர் 6வது அதிகாரம். 1 கொரிந்தியர் 6வது அதிகாரத்தில் இந்த பகுதியை ஒருத்து பேசுகிறார். இதற்கு 1 கொரிந்தியர் 6வது அதிகாரம் 9 முதல் 11 வசனங்கள். 9 முதல் 11 வசனங்கள். அநியாயக்காரர் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிப்பதில்லை என்று அறியீர்களா? கொஸ்டின் மார்க் 1. வஞ்சிக்கப்படாதிருங்கள். வேசி மார்க்கத்தாரும், விக்கிரக ஆராதனைக்காரரும், விபசாரக்காரரும், சுய புணர்ச்சிக்காரரும், ஆண் புணர்ச்சிக்காரரும், திருடரும், பொருளாசைக்காரரும், வெறியரும், உதாசீனரும், கொள்ளைக்காரரும் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிப்பதில்லை. உங்களில் சிலர் இப்படிப்பட்டவர்களாய் இருந்தீர்கள். ஆயினும் கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தினாலும் நமது தேவனுடைய ஆவியினாலும் கழுவப்பட்டீர்கள், பரிசுத்தமாக்கப்பட்டீர்கள், நீதிமான்களாக்கப்பட்டீர்கள். ஆமாம், அது வரைக்கும். அதாவது இந்த நாட்களில் ஒரு பெரிய ஒரு தர்க்கம் என்னவென்றால், அதாவது ஹோமோசெக்சுவல், லிஸ்பியன், டிரான்ஸ்ஜெண்டர், பைசெக்சுவல் அப்படின்னு சொல்லி வரவங்களாம் இவங்களாம் இயற்கையாகவே அப்படி உள்ளவங்க பிரதர். அவங்கள அப்படியே ஏற்றுக்கொள்ள வேண்டும். சபையில் அவங்கள கண்டம் பண்ணாதீங்க, அவங்கள மாற்றாதீங்க. அவங்க சரி, உங்களுக்கு ஒரு கணவனும் மனைவியுமாக இருக்க வேண்டும் என்றால் அவர்களுக்கு ஆணுமாக எது காட் கிரியேட்டட் ஆடம் அண்ட் ஸ்டீவ், ஈவு கிடையாது, ஸ்டீவ் அவங்களுக்கு படைச்சிருக்கிறார். அப்படி தான் அவங்களுக்கு படைச்சிருக்கிறார். அப்போ ஆதாம் ஒரு ஸ்டீவோட தான் இருப்பார், ஈவோடு இருக்க மாட்டார் அப்படின்னு சொல்லி அவங்க சொல்கிறாங்க. அது அவங்களுக்கு ஒரு என்ன சொல்கிறது, அவங்களுடைய உடல் பாகமே அப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லும்போது இங்கே தான் அவர் சொல்கிறாரு, வஞ்சிக்கப்படாதிருங்கள். இவ்வளவு பிரச்சனையை விபச்சாரத்தினுடைய காரியம், இந்த உலகத்தினுடைய பாவம் என்ன சொல்கிறாரு, எதெல்லாம் கொண்டு வர்றாரு? அநியாயம், அப்புறம் என்னது, வஞ்சிக்கப்படாதாங்க, வேசி மார்க்கம், விக்கிரக ஆராதனை, விபச்சாரர், சுய புணர்ச்சி, ஆண் புணர்ச்சி, திருடர்னா கிட்னாப் பண்ணுறவங்க, சும்மா இந்த திருடர் கிடையாது, கிட்னாப் பிள்ளைங்களையோ ஏதோ தூக்கிட்டு போயிட்டு பணத்துக்காக கொள்ளையடிக்கிறவர்கள், ஆண்களை பிள்ளைகளை கொள்ளையடிக்கிறவர்கள், பொருளாசைக்காரர், வெறியர், உதாசீனர், கொள்ளைக்காரர், இவர்கள் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிப்பதில்லை. இட்ஸ் நாட் அ சிக்னஸ். சிலர் என்ன சொல்கிறாங்க, இது நேச்சுரல்ன்றாங்க, சில பேர் சிக்னஸ் அப்படின்றாங்க. இது அவங்களுக்கு வியாதிங்க, அவங்களுக்கு ஒரு வியாதி. அவர் சொல்ற வியாதி இல்லை, இது அநீதி அப்படிங்கிறார், இது பாவம்ங்கிறார், சின். அப்புறம் சொல்ற உங்களில் சிலர் இப்படிப்பட்டவர்களாக இருந்தீர்கள் முன்பதாக. சுவிசேஷம் என்ன சொல்லி இருக்குது? ஆகிலும் என்ன சொல்றாரு? ஆகிலும் இயேசுவின் நாமத்தினாலும் நமது தேவனுடைய ஆவியினாலும் கழுவப்பட்டீர்கள். முதலாவதாக என்ன சொல்றாரு? கழுவப்பட்டீர்கள். அடுத்ததாக பரிசுத்தமாக்கப்பட்டீர்கள், நீதிமான்களாக்கப்பட்டீர்கள். 3 இதை சொல்றார், கழுவப்பட்டீர்கள், பரிசுத்தமாக்கப்பட்டீர்கள், நீதிமான்களாக்கப்பட்டீர்கள். முதல்ல உங்களை கழுவி பரிசுத்தமாக்கி உங்களை தனியாக எடுத்து உங்களை நீதிமான்களாக்கி இருக்கிறார். ஆக ரெண்டையும் 2 துண்டா வைக்கிறார் அவர். இப்படியும் இருந்துக்கலாம், அப்படியே இருந்துக்கலாம், அதுலேயும் நீதிமான்கள் உண்டு, இதுலேயும் நீதிமான்கள் உண்டுன்னு சொல்லலை. அதை செய்கிறவர்கள் அதன்படி நல்லவராக இருப்பார்கள், இதை செய்கிறவர்கள் இதன்படி நல்லவராக இருப்பார்கள், அப்படி சொல்லவே இல்லை அவர். அதான் இவரை பிடிச்சிருக்காது நிறைய பேருக்கு. இப்போவும் நிறைய பேர் சொல்கிறாங்க,
பவுலடியார் மனம் திரும்ப வேண்டும்ங்கிறாங்க. அவர் ஆண்டவர்கிட்ட போயிட்டாரு. இல்லை இல்லை சொல்கிறாங்க, இந்த பால் மஸ்ட் ரிப்பண்ட் இன் ஆஸ்க் ஃபர்கிவ்னஸ். ஏன்னா இஸ் கண்டமிங் த பீப்புள், ஏ குரூப் ஆஃப் பீப்புள். சிலர் அவர் குற்றம் தீர்க்கிறார், நியாயம் பிடிக்கிறார். அவருடைய கலாச்சாரத்தில் அப்போ அது இல்லாமல் இருக்கலாம். எங்களுடைய கலாச்சாரத்தில் இப்போ இதெல்லாம் சகஜம். இது நாட்டு நடப்புங்க. இதில் நீங்கள் அப்படியே ஒத்து போகணும், அவ்வளோதான். கண்டும் காணாமல் போகிறது தான் பாஸ்டர்களுக்கும் ஊழியக்காரர்களுக்கும் அழகு. என்னங்க அழகு? பிள்ளை என்ன பிள்ளை இல்லை, என்னது அது ஒரு அழகுன்றாங்க. அதுதான் உங்களுக்கு அழகு. அழகு இல்லை, வரவு. ஓ, இதுதான் உங்களுக்கு வரவு. வேடிக்கையாக இருக்குது, சில காரியங்கள்லாம் ரொம்ப வேடிக்கையாக இருக்குது. சுவிசேஷத்தை எவ்வளோ தூரம் தண்ணி ஊற்றிட்டோன்னு பாருங்கள்.